குர்ஆனுடைய அனைத்து துவாக்களையும் நாங்கள் 26ஆம் நோன்பு வரைக்கும் படித்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் நாளை முக்கியமாக குர்ஆனுடைய துவாக்களுக்கு பிறகு மிக முக்கியமானது தொழுகையுடைய துவாக்கள். அதில் ஆக முக்கியமானதுதான் தஷஹுத், அத்தஹியாத். இதே போன்று ஜனாசாவுடைய துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று நாளை மறுநாள் இந்த துவாக்களை முடிக்க இருக்கின்றோம். அதற்கிடையில் குர்ஆனில் எப்படி துவாக்கள் வந்திருக்கிறதோ இதே போல பதுவாக்களும் வந்திருக்கிறது. எதிரானவர்களுக்கான துவா. அறிவு இல்லாததால் அதையும் தேடாமல் போய்விடுவார்கள். அப்ப குர்ஆன் யாருக்காவது சாபம் செய்கிறதா? நீ நாசமா போ, நீ அழிஞ்சு போ. குர்ஆனுடைய ஆயத்தை ஓத தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வேணும். குர்ஆன்ல லானத், சாபம் என்ற ஆயத் எத்தனை இருக்குது? குர்ஆன்ல வைல், நாசம், அதை தொடங்கினோம்டா அதுக்கு ஒரு 30 நோன்பு தேவைப்படும். யார் யாருக்கெல்லாம் குர்ஆன் சபிக்கிறது, லஅனத்துல்லாஹ் அலா லஅனத்துல்லாஹ் அலா லஅனத்துல்லாஹ் என்ற சாபக்காரர்கள்ல சேர்ந்துடக்கூடாது. அது 2 நிமிடம் 3 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் பேசி முடிக்கிறோண்டல்ல. சில குடும்பங்களை பார்ப்பீங்க, சாபத்தை அடைந்த குடும்பங்கள். சில ஊர்களை பார்ப்பீங்க, சாபத்தை அடைந்த ஊர்கள். சில தனி நபரை பார்ப்பீங்க, அவரோட வாழ்க்கையே சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவங்க. இந்த 3 பேரையும் விட்டு நாங்க பாதுகாவல் தொடரும். அவ்வளவுதான் தெரியும். ஒன்று, சாபம் செய்யப்பட்ட ஊர்கள். அந்த ஊர்ல உள்ளவர்களாக நாங்க ஆகிவிடக் கூடாது. இரண்டாவது, சாபம் செய்யப்பட்ட குடும்பங்கள். அந்த குடும்பத்திலே நாங்க சேர்ந்துடக்கூடாது. மூன்றாவது, சாபம் செய்யப்பட்ட தனிநபர்கள். இதுல முக்கியமாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச 3 சூறா இருக்கு. எத்தனை சூறா? இந்த 3 சூறா தொடங்குறதே சாபத்தை கொண்டுதான். இந்த 3 சூறா தொடங்குற எதை கொண்டு? சாபம். இவ்வளவு பெரிய குர்ஆன் நீங்க யோசிக்கிற, ஏன்னா ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் முந்தையும் சொன்னேன், அல்லாஹ்ட இரக்கத்தை தெரியும், அல்லாஹ்ட கோபத்தை தெரியாது. அல்லாஹ்ட கோபத்தை தெரியும், அல்லாஹ் எப்படி கட்டுவான். இதே போல குர்ஆனுடைய துவாக்கள் வேற, குர்ஆனுடைய பதுவாக்கள் வேற. இந்த குர்ஆனுடைய பதுவாக்கள்ல 3 சூறா இருக்குது. பதுவாவை கொண்டேதான் ஆரம்பம். அதுல முதலாவது சூறா என்ன? நம்ம எல்லோரும் தெரிஞ்ச சூறா, தப்பத் யதா அபீ லஹபி வ தப். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். இவ்வளோ அர்ஹமுர் ராஹிமீன் பதுவா செஞ்சிட்டானே. யார் பதுவா செஞ்சவன்? அர்ஹமுர் ராஹிமீன், கைருர் ராஹிமீன். இஸ்லாத்துல அது ஒரு பகுதியில இருக்குது. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் செஞ்ச பதுவாக்கு பிறகு அபூ லஹப் தப்பினானா? அல்லாஹுடைய பதுவாய் தப்பத் யதா அபீ லஹபி வ தப். என்ன செஞ்சான் இவன்? அபூ லஹப் என்ன செஞ்சது? இவ்வளோ பெரிய பதுவாவை அடைவதற்கு காரணியாக அபூ லஹப் என்ன செஞ்சது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் கொடுக்கும் பொழுது சஃபா மலையில ஏறி ஒரு மண் குடி அள்ளி எரிஞ்சி
யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்கா ஒன்று சேர்த்தாய், அவ்வளவுதான் கேட்டது. அவ்வளவுதான் கேட்ட, வேற ஒன்றும் கேட்கல. இதுக்கு அல்லாஹ் இறக்கி விட்டான்னு தப்பத் யதா அபீ லஹபி வ தப். ஒன்றை விலகி கொள்ளுங்க, குர்ஆன ஹக்க பேசும் பொழுது எப்பொழுதும் நாங்க அதற்கு எதிரியாகிவிடக் கூடாது. அதற்கு ஒரு நாளும் எதிரியாகிவிடக் கூடாது. எதிரியாகிறதால உங்களுக்கு தான் நஷ்டம், உங்களோட குடும்பத்துக்கு தான் நஷ்டம். நீங்க நாசம் அடைவதை பாப்பீங்க. அப்படி அபூலஹப் மட்டுமா நாசம் அடைந்தது? தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனோட பிள்ளைகள், அவனோட மனைவி உம்மு ஜமீல். இது முதலாவது சூரா. எப்படி நாசம் அடைஞ்சார் எங்களுக்கு தெரியும். இரண்டாவது நாசத்தை கொண்டு தொடங்கக்கூடிய இரண்டாவது சூரா எது? அது எங்களுக்கு தெரியும். வைலுல்லி குல்லி வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. இரண்டாவது நாசத்துக்கு சொந்தக்கார யார் தெரியுமா? மற்றவர்களுடைய குறைய பேசுறது. இது இன்றைக்கு பறவட இறைச்சியோட டேஸ்டான சாமான். நல்ல புறா இறைச்சி, காடை இறைச்சியோட டேஸ்ட் என்ன தெரியுமா? மத்தவனை பத்தி கதைக்கிறேன், லேடிஸ் கொடுக்குங்க. இது மாஷா அல்லாஹ் அப்படி டேஸ்ட். மத்தவனை பத்தி பேசுற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் நாசம் அடைய போறார். ஏன்? குர்ஆன் ஆயத்தன் ஆதாரம் கேப்பீங்களே, வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. பேசுற மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. கண் ஜாட செய்யற ஒருத்தரை முன்னு கூட்டு போட்டு பின்னுக்கால கண்ணை காட்டுறபடி நான் போறேன். பிரச்சனை இல்லை, கண்ணை காட்டுங்க, எதையாவது காட்டுங்க. ஆனா விளங்கி கொள்ளுங்க, இந்த சூறா எல்லாருக்கும் பாடம். நீங்க நாசம் அடையாம விட மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு இல்ல. அவர் செஞ்சதானே கதைச்சோம். செஞ்சதை கதைக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை அடிக்கும்? செய்யாத கதைச்சிருந்தா உங்களுக்கு 80 கசேரி அடிக்கும். விட்டு கட்டிட்டீங்க. உங்களுக்கு 80 கசேடியை போய் வாங்குங்க, போய் காதுக்கிட்டு எனக்கு அடிங்க, நான் இட்டு கட்டிட்டேன் 80 கசேடியை அப்பதானே உங்களுக்கு தப்பல்ல. அவங்களுக்கு இட்டு கட்டி இருந்தா 80 கசையடி. அவருடைய குறைய பேசி இருந்தா போய் மன்னிப்பு கேளு. நான் பேசினேன் இல்லைன்னா வயல். இந்த வயல் எப்படி இல்லாமல் ஆக போறீங்க? இது குர்ஆன் ஆயத்தை மாத்தேலுமா எங்களுக்கு? உங்களுக்கு மாத்தேலும். வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. இரண்டாவது, இது இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற பெரிய பாவம். அதுவும் பழைய காலத்துல இது குறைவா இருந்துச்சு. அந்தந்த ஊர்ல பேசிக்குவாங்க. இது இப்ப இன்டர்நேஷனல் பாவம். இது நல்ல அறிவும் டெக்னாலஜியும் விரிவடைந்த பொழுது முழு உலகமும் சேர்ந்து ஒருத்தனை பத்தி பேசும். அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா? அவன் பெரிய பாக்கியசாலி. ஏன்? அவன் மன்னிக்கலண்டா அவ்வளோ நன்மையை கொடுத்து போட்டுதான் உங்களை அல்லாஹ் விடுவான். சும்மா விட மாட்டான். அதனாலதான் வாயை திறந்துடப்படாது யாரும். எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு மத்தவன பலாய். ஏன் மத்தவனை பத்தி எங்களுக்கு என்னது தேவையில்லாத வேலை? ஏன் பேசினோம்? வயல் நாசம். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஷைத்தான் பல ரூபத்துல தாரன். இல்ல அப்படி இல்லை, இப்படி இல்லை, எப்படி இல்லாட்டி பரவாயில்லை. வயலுள்ளி குள்ளி ஹுமஸதில். அப்படி தன்னை அடக்கி கொண்டவங்க சமூகத்துல மிச்சம் கொஞ்சம் பேர். புகார் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் செய்த அமல்கள்ல ஆக உயர்ந்த அமல் நான் யாரை பத்தியும் கதைச்சது இல்லை, யாரை பத்தி நான் பேசினது இல்லை. அவங்க பேசுறது அதெல்லாம் குவாலிட்டி. அது
பாருங்க, எங்கட நல்ல ஒரு மனைவியின் அர்த்தம், அந்த மனைவி எந்த பொம்பளையை பத்தி கதைக்க மாட்டான். அப்போ விலை கொள்ளுங்க, அது நல்ல மனைவி. அது நல்ல கணவன்டா என்ன, அந்த வீட்டுல யார பத்தியும் கதைக்க விட மாட்டான். அந்த வீடு அப்படித்தான். ஊற்ற எஜமான், ஊற்ற பாஸ் இருப்பார் என்ன, இந்த வீட்டுல யார பத்தியும் கதைக்கல. அந்த வீடு சிறந்த வீடு, பிள்ளைகள் பழகும். அப்போ சில வீடுகள் இருக்குது அப்படி, அவங்களோட வீட்டுல யார பத்தியும் கதைக்கல. ஏன்னா அந்த பழக்கம் வாரிசா போகும். அப்படியே வாப்பாட பழக்கம் பிள்ளை போகும் தாரு. வாப்பா கல்லனா இருந்தா மகன் மகா கல்லன் அறிவார். வாப்பா உமாவும் மத்தவண்ட பல ஆயுதான் எந்த நேரம் பண்ண பிள்ளையில பிடிக்கும். அப்ப பிள்ளையில எப்படி வரும்? இது ரெண்டாவது. மூணாவது சூறா என்ன, அதுவும் எங்களுக்கு தெரியும். வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் தான். இந்த மூணு சூறாவுடைய ஆரம்பமும் என்ன? நாசம், நாசம், நாசம். அல்லாஹ் இந்த மூணு சூறாவுடைய பதுவா விட்டும் எங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானா. இது ரசூலுல்லாஹ் செஞ்ச பதுவா இல்ல, அது வேற யாரு. ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சது கொஞ்சம் பேர் இருக்கார் கூட்டம். அல்லாஹ்ட பதுவா வேற, ரசூலுல்லாஹ்ட பதுவா வேற. தனி கிதாபு இதுக்கெல்லாம் தனி கிதாபு. அதை வாசிச்சு எடுக்கும் பொழுதும் 200-300 பக்கங்கள். இதெல்லாம் அதை வாசிச்சு எடுக்கும் பொழுதும் அதை சொல்றது எப்படி வாசிக்கலாம், அவசரமா 2 நாள்ல வாசிச்சிடலாம். அதை தெளிவுபடுத்துறது தான் நாள் தேவை. யார் யார் மீது அல்லாஹுடைய சாபம், யார் யார் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாபம், ஹயாத் இருந்தா பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்து அழகா அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த சாபத்தை விட்டு தவிர்த்து கொள்றதுக்காக. இப்ப நாங்க இப்ப ஹதீஸ்ல உள்ள துவாக்களுக்கு வாரோம். அதுல மிக முக்கியமானதுதான் அத்தஹியாத்ல வரக்கூடிய அத்தஹியாத். இன்னொரு பேப்பர் இருக்குமே, அதான் மத்த இன்னொன்று இருக்குமே, சலவாத்துக்கு போறோம். இதுல சொல்லுங்க, அத்தஹியாத்தை ஏன் இப்படி தந்தனண்டா எங்களோட பிள்ளையிலே பாடமாக்கி எடுங்க. எங்களோட சண்டே ஸ்கூல்லையும் இன்ஷா அல்லாஹ் இப்படிதான் டியூட்டோரியல் கொடுத்து பாடமாக்க போறோம் நாங்க. சொல்லுங்க, அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து طيبات لله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. தெளிவா ஓதினா சரி, விளைஞ்ச மலன்னு ஓத தேவை. கேட்டு பாருங்க ஒத்துட்ட பாடத்தை. அதை ஏற்பாடு செலவாத்தம் ஒன்றும் கிடைச்சு நடக்காத. இதை 4ஆ பிரிச்சிருக்கிறோம். எத்தனையா பிரிச்சிருக்கோம்? தஷஹுத மட்டும் இந்த துண்டுக்கு சொல்ற தஷஹுத் என்ன சொல்றது? சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு மிக முக்கியமாக ஃபர்து ருக்குன். பள்ளி ரஸ்கிய கூப்பிட்டு வச்சு 10 பேரையும் வச்சு அத்தையாத்துக்கு கொடுப்பாடு ஓதுவா. அத்தையாது பாடம் இல்லையா, கேன்சல் பண்ணு, ரிசைன் பண்ணு, போ. அத்தையாத்து ஓது போத 27ல சாப்பாடு கொடுக்குறோம் மட்டுமா ரஸ்டி? 27ல சாப்பாடு கொடுத்தாச்சு, நான் ரப்பானியா ரஸ்டி இல்ல. அத்தையாது பாடம் இருக்கணுமே. ரஸ்டி ஆயிட்டான், எல்லாம் ரஸ்டி ஆயிட்டான். வட்டிக்காரன் ரஸ்டி ஆயிட்டான், எல்லாம் ரஸ்டி தான். அதையும் பேசணும். இனி இந்த வட்டிக்காரனுக்கு ஒரு நாளும் பள்ளியில தலைமத்துவம் கொடுத்துடப்படாது. எங்கேயும் தான் அந்த சமூகம் வைத்திருக்கும். எங்கேயாவது வட்டிக்காரனுக்கு என்ன செய்யப்படாது, ஒரு நாளும் பள்ளி தலைமத்துவம் கொடுத்துடப்படாது. சமூகம் கட்டு போய். இப்ப இதுல முதலாவது பாருங்க, அத்தஹியாத்துல். அத்தஹியாத்துனா என்ன? காணிக்கைகள். தஹியாண்டா காணிக்கை, கிஃப்ட் போடுறீங்களே, காணிக்கைகள். அடுத்தது அல் முபாரகாத், பரக்கத்துகள். இரண்டாவது
மூணாவது அஸ்ஸலவாத், ஸலவாத்துகள். நான்காவது அத்வையிபாத், மனமானவைகள், பாராட்டுக்கள். எல்லாம் யாருக்கு சொந்தம்? லில்லாஹ். யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு சொந்தம். இன்றைக்கு நீங்க கியாமுல்லைல மெதுவா ஓதிட்டு வாங்க. இப்ப பாடமாக்கி கியாமுல்லைல மெதுவா ஓதி பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு, கருத்து விளங்கி வரும். சிலவங்களுக்கு என்னது கியாமுல்லைல ஒரு நேரம் தஷவுத், இதுக்குதான் ஒண்டொண்டா தெளிவா கருத்தை விளங்கி. அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹ். இதே ஒரு பகுதி. அப்ப 4 விடயம் அல்லாஹ்க்கு சொல்றோம். நாங்க எத்தனை விடயத்தை அல்லாஹ்க்கு சொல்றோம்? இப்படியே உங்களை பிள்ளைகளை படிச்சு கொடுங்க, டியூட் எடுத்துட்டு போய். அப்ப உங்களுக்கு பாடம் வந்துடும். முதலாவது அத்தஹியாத்துல், இரண்டாவது அல் முபாரகாத்துஸ், மூன்றாவது அஸ்ஸலவாத்து, நான்காவது அத்வையிபாத். யாருக்கு சொந்தம் இதெல்லாம்? லில்லாஹ். இது முதலாவது வரி. இரண்டாவது வரி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதென்ன? அல்லாஹ் முடிஞ்சு அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது. வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும், வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உண்டாகும். இது எத்தனாவது வரி? இது இரண்டாவது. ஏன் பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்க வேண்டாம், அதை தெளிவா பிரிச்சு பிரிச்சு ஓதும். அதுக்கு தெளிவா பிரிச்சு பிரிச்சு ஓதும். அதுக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு பகுதி லேடிஸ் கொடுத்தீங்களா? மூணாவது பகுதி பாருங்க. அஸ்ஸலாமு அலைனா, சொல்லுங்க. எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு சலாம். அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், சாலிஹான அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். முழு உம்மத்தையும் சேர்த்துட்டோம் துஆல. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். இது மூணாவது வரி. நான்காவது வரி தான் தஷஹுத். இதுக்கு என்ன சொல்றது? தஷஹுத் என்ன? அல்லாஹ் ஒருவருடைய சாட்சி சொல்றது. இந்த இடத்துல தான் விரல உயர்த்துறது. இந்த இடத்துல என்ன செய்யறது? விரல உயர்த்துறப்ப. ஏன் விரல உயர்த்துறது? ஏன் விரல உயர்த்துறது? அல்லாஹ் ஒருவருடைய சொல்றது, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல இருந்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு விரல உயர்த்துவாங்க, அல்லாஹ் ஒருவன். இன்னும் சில ஹதீஸ்கள்ல வுது எடுத்துட்டு வந்து துஆ ஓதும் தானே. வுது எடுத்துட்டு வந்து துஆ ஓதும் பொழுதும் அஷ்ஹது அல்லா, எப்ப எல்லாம் அஷ்ஹது என்று சொல்றோமோ என்ன செய்யணும்? விரல உயர்த்தோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதே போல இந்த இடத்திலேயும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, நான் என்ன செய்றேன்? சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இவ்வளவுதான் தஷஹுத். எத்தனை வரி தஷஹுத்? 4 வரி. ஒரு ஆள் சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள், யாருக்கு நல்லா பாடமானால் தெளிவா மெதுவா சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? தைரியசாலி. 40 வருஷமா ஓதுறீங்க, 30 வருஷமா ஓதுறீங்க. ஒருத்தர் சொல்லுங்க, அடுத்த பக்கம் போ.
தைரியம் இல்லையா ஒருத்தருக்கு? பயமா? நித்தாடி ஓதுனீங்க. சரி சரி, இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கத்தை பாருங்க. இப்ப இது சலவாத். இது என்னது? அப்ப அத்தஹியாத்துல ஒரு பகுதி தஷஹுது முடிஞ்சு, இரண்டாவது பகுதி என்ன? சலவாத். இத சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அடுத்தது وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இது சலவாத் இப்ராஹிமியாங்கிறது. சலவாத் இப்ராஹிமியாங்கிறது. ஏன் சலவாத் இப்ராஹிமியாங்கிறா? இதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சேர்த்து துஆ கேட்கிறோம். என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வாயாக. வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் மீதும் ஸலவாத் சொல்வாயாக. ஆலி முஹம்மத் எப்படி? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஸலவாத் சொன்னதை போல. வஅலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் மீது ஸலவாத் சொன்னதை போல. அதுபோல இன்னக ஹமீதும் மஜீத், யா அல்லாஹ் நீ ஹமீத் புகழுக்குரியவன், அந்தஸ்துடையவன். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா இல்லையா? தஹியாத்துல சலவாத்துல அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா வருது. இது ஒரு பகுதி சலவாத். அடுத்த பகுதி பரக்கத். ரெண்டையும் சேர்த்து விடப்படாது. ரெண்டையும் என்ன செஞ்சிடப்படாது? இப்ப நீங்க யாராவது பாடம் தரணும்னா தரலாம், வேண்டிட்டு பயான் முடிஞ்சு தரலாம், நாளை தரலாம், நாளண்டை தரலாம். ரப்பானியாங்கிற இதுதான், மர்கஸ்ங்கிற இதுதான். பெரியவங்களையும் பாடம் நடந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம்? இந்த டியூட்டனா பாடம் தர போறேன்னா நாங்க பாடம் கேட்போம், பாடமாக்கி தருவோம், பயப்பட தேவை. என்னடா இது ஒரு முயற்சி, பயிற்சி, இல்லாட்டி சும்மா தொழுவ வீணாய். அடுத்தது பாருங்க, வபாரிக் அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பரக்கத் செய்வாயா, ஸலவாத்த போல பரக்கத். வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தின் மீது பரக்கத் செய்வாயா. கமா பாரக்த அலா இப்ராஹீம், யார் மீது பரக்கத் செஞ்சது போல. ஒரு சந்தேகம் கொண்டு வரும், சந்தேகம் வாரதா மனுஷனே தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்களா? என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஸலவாத் சொன்னதை போல நபி மீது ஸலவாத் சொல்லன்னு வந்திருக்குது. இப்ப உதாரணமா முஹம்மத் சிங்கத்தை போல, என்ன தமிழ்ல என்ன சொல்றீங்க? முஹம்மத் சிங்கத்தை போலண்டா முஹம்மத் பலமானவரா, சிங்கம் பலமானதா? சிங்கம் எதை ஒப்பாக்குறோமோ அதுதான். என்ன இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஸலவாத் சொன்னதை போலண்டா இந்த ஸலவாத்தை வச்சு விளங்குது என்ன?
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சிறந்தவங்களை யார் ஆயிட்டாங்க? அப்படித்தானே விளங்குது. ஆனா பாரல்ல. இதுக்கு சில மூசா ரூஹானி பாசி என்ற ஒரு இமாம் இருந்தார் பாகிஸ்தான்ல. அவர் ஒரு தனி கிதாப் ஒன்றே எழுதினார். எப்படி இந்த கிதாபெல்லாம் வாய்ச்சி முடிக்குது? அது அப்படியே இருக்குது, எழுதப்பட்டது அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட 100 சொச்சம் காரணம் எழுதியிருக்காரு. அதை வாசிக்கத்தான் டைம் இல்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயர்ந்தவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா இந்த ஸலவாத்துடைய கருத்து என்னங்கிறத அவர் எழுதியிருக்காரு இந்த கிதாப். எனக்கு சந்தேகம் வந்துடப்படான்னு தான் அவங்க சொல்றேன். அடுத்தது வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் பரக்கத் செய்ததை போல அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், நீ புகழுக்குரியவன், அந்தஸ்துடையவன். கிளியர் ஆயிட்டா? இப்ப ஸலவாத் அத்தையாத்து முடிஞ்ச என்ன மிரிக்கா இருக்கு? இன்னொரு பேப்பர் வந்தீங்கமே கொடுக்க இல்லையா? சரி, இது ரெண்டும் போதும். நாளைக்கு அந்த பேப்பர் எடுப்போம். என்ன பேப்பர் கொடுத்தீங்க? இது ரெண்டும் போதும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாளைக்கு இதனுடைய தொடர் இருக்குது. என்னைக்கு தொடர்? இதுல இந்த அத்தஹியாத் ஸலவாத் இந்த ரெண்டுக்கு போறோம் துஆ இருக்கு. அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து இந்த தொடங்குற துஆ. இதே போல 4 விடயத்தை கொண்டு பாதுகாவல் தேடுற துஆ. இதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு படிச்சு கொடுத்த இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا. இந்த 3 துஆவும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும். இது தொழுகையுடைய துஆக்கள். இது ஓதினாதான் தொழுகை பூர்த்தி அடைவீர்கள். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். திரும்ப சொல்லுங்க, ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு சொல்லுங்க. அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் த்வையிபாத்து لله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பிள்ளைகளுக்கு சின்னத்திலே படிச்சு கொடுத்துருவோம். இல்லைன்னா நாக்குக்கு வேற அத்தையாது பழகும். கேட்டா பிரச்சனை வரும். ஓதுடைய அத்தையாது ஓதுங்கண்டா பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஏண்டா அந்த சின்ன வயசுல அத்தையாத்து பழகுது. அந்த அத்தையாத்து தான் எல்லாம் ஓதுவாங்க இப்ப. அதனாலதான் சொல்றேன், இந்த பேப்பர்ல தந்திரிக்க உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் படிச்சு கொடுக்கும் கட்டாயம். சூரா ஃபாத்தியாவும் அத்தையாத்தும் கட்டாயம். சும்மா கூட வைஃப்ட கேட்டு பாருங்க, அத்தையாத்து ஓதுங்கன்னு. நல்ல அத்தையாத்து ஓதுவாங்க. அவங்களுக்கு பாடமான அத்தையாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது கடன்னு விட்டுருவாங்க. அத்தையாத்து அப்படி 4ஆ பிரிச்சு, ஸலவாத்தையும் எத்தனையா பிரிச்சிருக்கீங்க? 6ஆ பிரிச்சிருக்க. ஏன் பிரிச்சிருக்கேன்னா அது துண்டை கருத்தை விளங்கி வரும். அதனால இது ஆக முக்கியம். இது ஃபர்து ஐன். இது அத்தஹியாத். இது இல்லாட்டி தொழுகன்னு இல்லை கூட. கியாமுல்லே 100 ரக்காத் தொழுதும் வேறு. அதனால இதுல கவனம் எடுத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறை துஆக்களை ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.